ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்று கொண்டு வருகின்றது. இன்றைய நாளே 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 26ஆம் ஆண்டும் திங்கட்கிழமை நிகழ்ச்சி கடந்து செல்வோம். இன்றைய நாளை ஆரம்ப ஜெபம், இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதித்து ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படி ஒரு பாடலை பாட வருகிறார் சிஸ்டர் கருணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. 2வது நிகழ்ச்சியாக சங்கீதம் பிரதர் மகேந்திரன் வாசிப்பார். 3வதாக ஊழியருக்கான ஜெபம், சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் வார்த்தை கொடுக்கிற ஊழியர்களாக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடுகிறார் சிஸ்டர் டோலி அவர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன். 7:30 முதலாவது செய்தி பிரதர் மகேந்திரன் கலையத்திலிருந்து. 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு. 8:30 பாஸ்டர் வெங்கட். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டோடாஸ்னா. இன்றைய நாளே ஜெபிக்கிற பிள்ளைகள்
சிஸ்டர் ரஜினி அலங்காரமைக்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளைய தினத்திலே கண் சர்ஜரிக்கு போகிறார். கர்த்தருடைய கரமோடு தொட வேண்டும். மீண்டும் வந்து இந்த ஊழியத்தை தொடர வேண்டும். காரணம் அந்த மகள் இரவு பகலாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மகள். எனவே தயவு செய்து பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபியுங்கள். அந்த மகளுக்கு நாளைய தினத்தில் கர்த்தர் அற்புதம் நடக்க வேண்டும். அந்த அற்புதம் இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே ஒழிக்க வேண்டும் என்று பாரப்பட்டு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர்களை ஆசிப்பாராக. தொடர்ந்து இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சிகளை சிஸ்டர் டொடி அவர்கள் வழிநடத்துவார்கள். காரணம் நான் செய்து கொடுக்க வேண்டும். பாச ஞானப்பிரசாதத்தை தொடர்பு கொள்ளப்படுத்த வேண்டும். எனவே என்னால் செய்ய முடியாது. எனவே சிஸ்டர் டொலியை ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் டொலிக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆமென். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த மாலை காலை மதிய இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே ஒழிக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை பாதப்படியில் வந்து ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்தின் மூலம் அனைவர் உண்மை கண்டுகொள்ளவும், நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக குடும்பங்கள், அநேக சபைகள், அநேக விசுவாசி இருளிலே வாழ்கிறார் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு ஒளிய கொடுக்க நாங்கள் படுகிற பிரயாசத்தை கண்ணோக்கி பார்க்கிறது. வார்த்தைகளை கொடுக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், சாட்சிகளை கொடுக்கிறோம், கவர்பதில் நிகழ்ச்சியை கொடுக்கிறோம், இலங்கை நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதி தந்தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த சிஸ்டர் டொலி ரத்த கோட்டைகளை மூடுகிறேன். அந்த மாலுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பெறத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகளுக்காக வருகிறேன். தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள் ஒரு சிறந்தலும் ஆசீர்வதியும். தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் இரட்டிப்பான ஆசீர்வாதம் நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவை நீரே ஆஸ்வதித்தார். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடை வராதபடி நீ பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் மேல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லோரும் இன்னைக்கு ரஜினியை மறந்துடுவோம்னா அவளுக்காக ஜெபிங்க. இப்போ அது கூட ஒப்பு கொடுக்குறேன் சிஸ்டர், நீங்கள் வழி நடத்துக்கலாமே. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. சிறு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக நாங்கள் உங்களோட சமூகத்துக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் எங்கள் மத்தியில் உங்களோட பிரசனத்தை நாங்கள் உணரக்கூடியதாக அப்பா, எங்களுக்குள்ள உங்களுடைய வல்லமை நிறைந்த பலனை சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு சிறு காரியங்களையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட ஆவியினாலே சகலதை நடத்தும்படியாக தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, நீங்க உங்களோட வல்லம் இறந்த கரம் ஒருபோதும் குறுகி போவதில்லை, குறுகினதும் இல்லை. அதுக்காக நீ நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வல்லமினாலும் நிரப்புங்க, அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க. ஒவ்வொருதையும் இரத்த கோட்டைகளை வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. எனக்கு இன்றைய கர்த்தர் கொடுத்த வார்த்தை 28வது சங்கீதம் 6வது 8வது 7வது வசனம் 7வது வசனத்தை முதல் வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தணும். சகல நிகழ்ச்சிகளையும் கர்த்தருடைய பாதத்தடியில் கொடுப்போம். அவருடைய சமூகத்தை மட்டுமே, அவருடைய பிரசனத்தை மட்டுமே நாங்க அவருக்குள்ள களி கூறத்தக்கதாக, அவருக்குள்ள நாங்க மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த நித்திய வெளிச்சத்துக்கு நன்றி செலுத்துறோம். சங்கமம் வானின் நித்திய வெளிச்சத்துல கர்த்தர் ஒளியாக வந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பெரிதான காரியத்தை செய்ய போகிறபடியினால் அவருக்கு நன்றி செலுத்தி எல்லா கனம் மகிமையும் கொடுத்து அவரை நாங்கள் துதிப்போமாக, அவரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி இயேசுவே. அப்பா, நீங்கள் உங்களுக்கே எல்லா கனம் மகிமையும் முடியாது. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன்.
ஆமென். கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த பெரிதான அழைப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தாம ஊழியர்களை அழைப்போம். இப்பொழுது மகேந்திரன் ஐயா நிகழ்ச்சியை பற்றி கூறியிருந்தார்கள். அப்படி மறுபடி அதை ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து ஒரு மனதோடு அன்போடு சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் கருணா. பிரைஸ்லா சிஸ்டர். உங்களோட இனிமையான குரல்ல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறீர்கள். நீங்க உங்களோட பாடல் ஜபங்களை கொண்டாந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வாருங்கள் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ டூ சிஸ்டர். நன்றி அப்பா. நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நினைப்பதை வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்த தகப்பன் நீர். ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் தோளில் சுமக்கிறது போல இதுவரை காலம் எங்களை சுமந்து வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பது நீர் மூலமாக இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்க வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யூதருக்கூடாக நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜனங்களை உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாக்கிறவர் நீர் சுவாமி. அப்பா, எங்களுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் நீர் ஏந்துகிறவர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற உம்முடைய வார்த்தையை வைத்து அப்பா, நாங்கள் இந்த உலகத்தில் உபத்திரவங்களை கண்டாலும் உமக்குள்ளாக நாங்கள் பலப்படவும் உமக்குள்ளாக எல்லாவற்றையும் செய்யவும் எங்களுக்கு நீர் பலன் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இருந்த நாணலை முறியாதவர், நீர் மங்கி இருக்கிற திரியை நீர் அணைக்காதவர். ஆண்டவரே, எப்போதும் நீர் அன்பு காட்டுகிறவராயும் அரவணைக்கிறவராயும் எங்களை தைரியப்படுத்துகிறவராயும் விழுந்தாலும் நாங்கள் எழுந்து நிற்கும்படியாய் நீர் எங்களை தூக்கி சுமக்கிறவராயும் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்மை நினைவு கூறும்படி நீர் தந்த கட்டளைகளை நாங்கள் பின்பற்றும்படியாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் உள்ளவங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த விசுவாசங்கள் எல்லாம் நீங்கி போக கிருபை பாராட்டுங்க. அவர்கள் தகப்பனே மனிதர்களை பார்த்து பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அவர் எல்லா தவறுகளையும் அப்பா, பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நான் இந்த உலகத்துக்கு கண்டித்துணர்த்த வந்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நினைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய சிலுவையை நினைக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் இழுத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த வானொலியை நடத்துற சோரன் லெஸ்லி பிரதருக்காக, மறுபடியும் மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதமும் முடியாது தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அவளோடு கூட எப்போதும் இருக்கும்படியாய் குடும்ப காரியங்களுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் இடத்திற்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல மகேந்திரனங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் கொடுத்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்த அழைப்பு நிலையாய் நிற்கிற அந்த தகப்பனாரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. நண்டோலிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் அழைத்தது அவன் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பன். நீர் அவர்களுக்கு தேவையான மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சரி ரஞ்சினி அலங்காரமணியை முடித்திருக்கிறத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாளில் செய்ய போகிற அந்த சத்திர சிகிச்சைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அந்த வைத்தியர்களோடு அந்த தாதிமார்களோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர்கள் செய்து முடிக்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினால் சௌரிய தொட்டு சுகமாக்கும்படியாய் அந்த கண்களிலே பார்வைகள் தெளிவடையும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சிலுவை நிழலிலே ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் மறைத்துக் கொள்ளுங்க.
உங்களுக்காக செய்கிற எல்லா ஊழியத்தையும் திரும்ப வந்து சௌரி எடுத்து செய்யும்படியாய் அவருடைய வியாதி படுக்கையை மாற்றி போடும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சௌரி ஸ்பாலங்கோக்கா செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே கத்தாவே ஒழுங்குங்கிறோமா வேற சௌரியின் குடும்பத்தையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா கொடுக்கிற வார்த்தைகள் அநேகமாயிரம் ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் கத்தர் செயல்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பல்லோ நட்டான் நான் நீர் பாய்ச்சினேன் தேவனோ விளையச் செய்தார் என்று சொல்றபடி இந்த ரட்சிப்பு உம்முடைய கருத்தில் உண்டாண்டவரே. அவரை நீர் அழைக்க சித்தமாயிருக்கிறீரோ எல்லாரையும் நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவர்களுக்குள்ளே கத்தாவே எல்லா தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் செய்கிற ஊழியங்களிலே கத்தாவே அநேக அறுவடைகளை காணும்படியாக கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து அவர்களே அவருடைய குடும்பத்தையும் சபையையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. விசுவாச மக்கள் அந்த ஊழியக்காரரோடு சேர்ந்தோடவும் உதவி ஒத்தாசையாய் இணைந்து கத்தாவே உம்முடைய ஊழியத்தை கட்டும்படியாய் ஒரு மனத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்தை நாங்கள் உம்முடைய பாதத்தண்டையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களிலும் கத்தாவே எல்லா வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த இடத்துல அந்த 3வது தேவாலயத்துக்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கத்தர் நீர் எல்லாவற்றையும் காண்கிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த நியாய பிரமாணத்தை விட்டு வெளிவர முடியாதபடி இருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்களை கத்தர் நீர் இன்னும் பொறுமையாய் பாதுகாத்து கொண்டு வருகிறீங்க ஆண்டவரே. அவருடைய எல்லா காரியங்களையும் கத்தாவை விளங்க பண்ணுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலே புகழ்ச்சியும் மகிமையும் அந்த சிறு கூட்டத்துக்கு நீங்க கொடுத்து அழைத்து வந்து இதுவரை வழி நடத்துகிறீங்க. அதில் வைராக்கியமா இருக்கிற அந்த ஜனங்கள் மேசியா உண்மை அறிய முடியாதபடி தடைப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் நீக்கி அந்த மக்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அயலுள்ள ஒரு தேசத்து மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல நடக்கிற ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அறியாமை இருளுக்குள் இருந்த அந்த மக்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சொப்பனங்களில் தரிசனங்களில் கத்தாவை உண்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காசா மக்களுக்கு உம்முடைய கிருபியை காண்பிக்கும்படியாய் உம்முடைய பலத்த கரங்களை அவர்களை அணைக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்ணீரையும் துடைத்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆகாரின் கண்ணீரை கண்டவரே அப்பா தகப்பனே, நீரே அவர்களை பாதுகாத்து இதுவரை வழி நடத்தினவர். மேசியா நீர் வரும் வரை கத்தாவே அவர்கள் உண்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தகப்பன் அவர்களுக்கு தேவையான எல்லா வெளிப்பாடுகளையும் கொடுங்க ஆண்டவரே. நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அதை கண்டித்து உணர்த்துங்க ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து அந்த மக்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் கேட்கும் போது கத்தாவே அந்த இடத்துல எல்லாம் நடக்க போகிற எல்லா யுத்தங்களிலும் ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். உங்களுடைய ரட்சிப்பு வரை பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. தொடர்ந்து இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. சிறையில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். வைத்தியசாலையில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நாட்டை ஆளுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். போதை வஸ்துக்கு அடிமையானவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் உங்களுடைய ரட்சிப்பை காணட்டும். அப்ப வார்த்தைகள் கடந்து போய் அவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கட்டும். தங்களுடைய குடும்பங்களோடு சந்தோஷமாய் வாழும்படியாய் அந்த சிறை இருப்புகளை நீக்கி போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நீங்கள். கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினர் ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவினர் ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடந்தந்தார் ஆவியாலே, நமக்கு திடந்தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாகவர், மகிமையின் ராஜாகவர், மகத்துவம் ஆனவரே, இயேசு மகத்துவம் ஆனவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். Praise the Lord. ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக பாடினீர்கள், இனிமையான குரலில். கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. God bless you. உங்களுடைய கர்த்தர் இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. God bless you. ஆமேன். ஆமேன். God bless you. God bless you. இப்போ சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 23 1 6 வசனம் வரையும், பக்கம் 874 பக்கம் 874 பழைய ஏற்பாடு. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் இன்று. Amen. The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in the green pasture.
He leadeth me beside the still waters. He restored my soul. He leadeth me in the path of righteousness for his name's sake. Yet though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. For thou art with me, thy rod and thy staff, they comfort me. Though preparest a table before me in the presence of my enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever and ever. Amen. Amen. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடையாம். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார் என்று கூறி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு ஒரு மனதோடு ஞானப்பிரகாசம் ஐயாவே, சாரி, என்னுடைய நான் மகேந்திரன் ஐயா, உங்களை பேரை மறந்துட்டு, மகேந்திரன் ஐயா அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் வந்து பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கேட்டுக்கொண்டிருப்பதற்காண்டி ஜபிப்பார் அழக. சாரி ஐயா, உங்களோட பேரை மறந்துட்டோம், மன்னிக்க. நன்றி ஐயா. வேறுங்கால் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துக. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலும் 110 நாடுகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதுக்கு பிறகு சிஸ்டர் டோலி ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுப்பான். கேட்டுக்கொண்ட பிள்ளைக்காக ஜெபிப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியிலே வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே நித்திய வெளிச்சத்தின் நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் உதவி செய்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உலகத்து பாடல்களை வெறுத்து உமது நாமத்தை மையப்படுத்த வேண்டும், உமது சத்தம் காதலை தொனிக்க வேண்டும் என்று இந்த கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை நீ உதவி செய்தருளும். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த குடும்பங்களை ஆசீர்வதி, உற்றார் உணர்வனை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சியில் எந்த வீட்டிலே, எந்த உள்ளத்திலே, எந்த தேசத்திலே, எந்த கிராமத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கு ஒரு வெளிச்சத்தை நீர் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் மற்றவர்களையும் கேட்க, நிகழ்ச்சியை கேட்க அந்த பிள்ளைகளுக்கோடு நீ பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இலங்கை நாட்டிலும் கூட அநேக தேசங்களிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாமி. ஆசீர்வாதமா இருக்கின்ற சாட்சி இருக்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பாடுகிற பாடல்கள் எல்லாம் இரவு பகலாக கேட்டுக்கொண்டு சுவாமி இரவிலே ஆள் நிறுத்த கொள்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உலகத்திலே எங்கெங்கே தமிழ் மக்கள் இருக்கிறாரோ, எங்கெங்கே தேசை அறிந்து கொண்ட பிள்ளைகள் இருக்கிறாரோ, அவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த செய்திகள் உலகம் அங்கும் கேட்க கர்த்தாவே அநேகர் கேட்டு சுவாமி நீரே உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெத்தவனை கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சுவாமி தாங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில தளர்ந்து கொடுக்க நீர் அவளோடு பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம், நீ பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, காலமோ நெருங்குகின்ற சுவாமி. உலகத்திலே நடக்கிற காரியங்கள், உலகத்தின யுத்தங்கள், பனி பட்டினிகள் எல்லாம் ஆண்டவரை பார்க்கும் பொழுது நீ வெகு சீக்கிரம் வர இருக்கு சுவாமி. இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா. நீரே உண்மையான தெய்வம் கண்டுகொள்ள நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனே, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த செய்திகளையும் பாடலையும் கேட்கிற பிள்ளைகள் மீது இதயத்திலே நீர் பேசும் ஆண்டவரே. இந்த செய்திகள் ஒவ்வொரு உள்ளத்தை மூடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. இந்த செய்திகள் எந்த வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டில் ஒரு பிரசன்னத்தை கூட்டும் ஒரு வல்லமை நீர் ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கேட்கிற பிள்ளைகள் கேட்பது மட்டுமல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது. நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது. நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. உலகம் விரிந்து பறந்து கிடக்குது, உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது. உலகம் விரிந்து பறந்து கிடக்குது, உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது. பாராதே, திரும்பி பாராதே, இயேசுவிடம் ஓடி வந்து விடு. பாராதே, திரும்பி பாராதே, இயேசுவிடம் ஓடி வந்து விடு. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது. நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. நரகம் மிகவும் கொடுமை வேதனை பெருகும், நீ பரலோக ராஜ்யத்தில் பொன்னான வீதியிலே இயேசுவிடம் கரம் பிடித்து நடத்திடுவாம். நரகத்திலே ஞாபக சக்தியும் சகோதரர் பாசம் தோன்றினாலும், இயேசுவிடம் சேர விரும்பியும் உன்னால் முடியாதே முடியாதே. கதறினாலும் கேட்காது, மறு உத்தரவும் கிட்டாது. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது. நீ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள் மகனே மகளே. ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே காலம் நெருங்க நேரத்தில் சுவாமி, உமது பிள்ளைகள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு சங்கம வானொலியும் வார்த்தையின் வெளிச்சமும் நித்திய வெளிச்சம் செயல்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கிற, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு செய்தியை நீர் ஆசீர்வதித்து நடத்தவும் உண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஐயா அழகா பாடினீர்கள், ஜபித்தீர்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஆமென். இப்போ சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்கான ஜபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். நன்றி இயேசுவே நன்றி. நேற்றும் இன்று மாறாவதே, இன்றும் இன்றும் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து உங்களோட வாக்கு தத்துவத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களை கூப்பிடு நீர் பதில் கொடுப்பார் என்று சொன்னபடி எங்கள் பதில்களுக்கு, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். மனதுருக்க முடியவரே, மன்னிப்பதில் வல்லவரே அப்பா. உங்கள் நினைவால் நாங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எங்களை மன்னித்து யாவரையும் சுத்திகரித்து நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்க போறபடியா நன்றி செலுத்துகிறேன். ஊழியர்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அழைப்பின்படி ஆண்டவரே, உங்களோட வாக்கு தத்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இப்போ சிஸ்டர் ரஞ்சினிக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, நீங்கள் வாக்கு தத்தம் செய்தவர் ஆண்டவரே, மனதுருக்க முடியவரே அப்பா. அவங்க கண்களை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. ஒரு கண் முற்றுமாக தெரியாது, இருந்தாலும் அவங்க ஜங்கமம் வானொலியில் வந்து ஜபித்து பாடி வாசிப்பதற்கு நீங்கள் இப்படிப்பட்ட அந்த அந்த வல்லமையை கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து கொண்டு வந்தீங்க ஐயா. இப்பொழுதும் உங்களுக்கு அது செய்ய முடியும். ஒரு வார்த்தை
சொன்னால் போதும் கர்த்தாவே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென் ஆண்டவரே. குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர். உம் காயத்தால் சுகமானேன் என்று சோஸ்திரித்து அப்பா அவர்கள் உங்களை மகிமைப்படுத்தி நடந்தார்கள் ஆண்டவரே. அதே போல இப்பொழுது சிஸ்டர் ராஞ்சினிய உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுடைய பிரசனத்தை மட்டுமே அவர் அந்த இடத்துல காணக்கூடியதாக யாவற்றை அந்த டாக்டர்ஸ் யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். நீங்க உங்களோட சுத்தத்தின்படி நடத்துங்க. அவளுக்கு பெரிதான ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய அன்பினால அணைத்து பெரிதான சாட்சியாக எங்கள் மத்தியில் வந்து நிலை நிற்பதற்கு செய்ய போற கிருபைகளுக்கும் அற்புதத்திற்கும் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்பா வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, நீங்க தெரிந்து கொண்டவர்களாக நீங்க அழைத்த அந்த அழைப்பின்படி ஆண்டவரே அவர்களை உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. இன்றைக்கு புதிதான வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலோடு காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க கிருபை நிறைந்த தகப்பனப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களோட கிருபை புதிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். பாவங்களை போக்கி பயங்களை நீக்கிற தகப்பனே, ஆவியினாலே உண்மையோடு தொழுந்து கொள்வதற்கு நீங்க ஊழியக்காரங்களை அழைத்து உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவர்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி. இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட வார்த்தையை புதிதான வார்த்தையை வார்த்தைகளின் மூலமாக நீங்க எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி இயேசு அப்பா. நீங்க கிருபை நிறைந்த தகப்பனருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமேன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழல் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபையை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆமென். அவர் எங்களுக்கு கண்வெளியாக இருந்து எங்களை காத்து வந்த தகப்பன் இன்னமும் இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிற சங்கமம் வானொலியை ஊழியத்தை தொடக்கின பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாக்காவுன்னு நான் ஜபிக்கிற அவங்க பலவீன நேரங்களை நீங்க பலன் கொடுத்து இன்று வரையும் காத்து வந்தீர்கள். மைந்தன் ஐயா உங்களோட கரத்துல கொடுக்கிறனப்பா. உங்களோட சித்தத்தின்படி அவர்களை நடத்துங்க. அவங்க தொடக்கத்துல இருந்து இன்று மட்டும் நீங்க அவங்களை கண்ணு மணி போல காத்து வந்திருந்தீர்கள். இந்த ஊழியத்துல தேவையான எல்லா விதமான உதவிகளையும் அவங்களுக்கு கொடுத்து பலனையும் சாத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி. எல்லா ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். உங்க அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி நன்றி. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போட மகேந்திரன் ஐயா அவர்களை ஒரு மனதோடு வரவழைப்பமாக அவர்கள் வந்து எங்களுக்கு செய்தியை கொடுக்க போறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போறார்கள். மகேந்திரன் ஐயா வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள்.